தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செப்டம்பர் 5ஆம் தேதி கட்சியை உடைக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். வருகிற செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கட்சியை உடைக்க திட்டமிட்டுள்ளார். அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர் செங்கோட்டையன். செல்வி ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக பதவி வகித்தவர். பின்பு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அமைச்சராக பதவி வகித்தவர். செல்வி ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவின் முக்கிய நபராக கருதப்பட்டவர். செங்கோட்டையனுடைய தீவிர ஆதரவாளராக இருந்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையன் மூலமாகத்தான் சட்டசபையில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்றார். அரசியலில் வளர்ந்தார். காலச்சக்கரம் சுழன்றது. 2016ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா காலமான பின்பு சிறுதாவூர் பங்களாவில் வைத்து நடைபெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சசிகலா செங்கோட்டையனை முதலமைச்சராக்க விரும்பினார். ஆனால் சசிகலா கேட்ட தொகையை செங்கோட்டையன் ஏற்பாடு செய்து கொடுக்க முடியாத காரணத்தினால் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கப்பட்டார். பின்பு அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக செங்கோட்டையன் மாற வேண்டிய காலகட்டாயம் ஏற்பட்டது. செங்கோட்டையனின் ஆதரவாளராக இருந்தவர்தான் எடப்பாடி. ஆனால் காலப்போக்கில் எடப்பாடியின் ஆதரவாளராக மாறக்கூடிய பரிதாப நிலைக்கு செங்கோட்டையன் தள்ளப்பட்டார். இருந்தாலும் அமைச்சர் பதவி கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆனால் சமீப காலமாக அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார். பாஜக மூத்த தலைவர்களை ரகசியமாக சந்தித்தார். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டவுடன் பாஜகவுடன் இருந்த நெருக்கத்தை செங்கோட்டையன் விலக்கி கொண்டார். பின்பு திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இந்த சூழ்நிலையில் சமீப காலமாக அமைதியாக இருந்து வந்தார் செங்கோட்டையன். வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி அதிமுகவை செங்கோட்டையன் உடைக்கின்றார். இது சம்பந்தமாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் அறிவிப்பை வெளியிடுகிறார். செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகினால் அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். செங்கோட்டையனை எடப்பாடி எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை.